இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இனிய மாலை வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, நேற்று சொல்லியிருந்தேன். இன்றைக்கி காலைல 2 ஜோடி பேர் போட்டிருந்தோம். அந்த ஜோடி சேரல. அந்த ரெட்டுக்கும் இந்த ரெட்டுக்கும் போட்டிருந்தோம். ஆனால் என்னமோ தெரியல, அன்ஃபார்ச்சுனேட்லி ஜோடி சேரல. பாக்கி எல்லாமே இது ரெண்டும் ஒன்றா தான் வந்திருக்கும். சரிங்களா? பாக்கி எல்லாமே போயிருக்கு. இந்த அவ்வளோதான் இருக்குது புறாக்கள். ஸோ இதான் நான் சொன்ன அந்த ஃபீமேலாக மேலான தெரியல. ஃபீமேல் நேற்று வாங்கினேன். அந்த இது அது 3 நேற்று வந்துச்சு. ஸோ நல்ல மஸ்தில் தான் இருக்குது. ஆனால் மேலே ஃபீமேலானு தெரியல. கண்டிப்பாக ஃபீமேலாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, மேலே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நான் ஜோடி அதுக்குன்னு நேற்று இன்றைக்கி காலைல ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பட் ஜோடி சேரல. ஸோ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இது பெட் ஷாப்பில் வாங்கினது இருக்கணும். ஒரு ஓமர் கிராஸு. ஓமர் மாதிரியே இருக்கான ஓமர் கிடையாது. ஓமர் கிராஸ் மூக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன நேற்று ஒரு ஃபீமேல் வாங்கினோம். அதோட ஜோடி பார்ப்போம். ஆல்ரெடி இதோட இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா, இதோட ஜோடி சேர்ந்துருச்சு. சரிங்களா? இதோட ஓமர் ஜோடி சேர்ந்துருச்சு. அதனால் மஸ்தில் தான் இருக்குது. நல்லா மஸ்தில் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் இது பார்க்குறது விற்பனைக்கெல்லாம் கிடையாது. விற்பனைக்கு இருக்கிற புறாக்கெல்லாம் நினச்சி சொல்லிட்டேன்னா ஏதாச்சும் வந்துச்சுன்னு தான் சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த விற்பனைக்கு இல்லை. ஓகேங்களா? நான் சொல்லும் போது வாங்கினா இல்லாட்டி வேறு யாராச்சும் வாங்கிட்டு போடுவாங்க. ஓகேவா? இப்போ எல்லாமே அடையிறது மணி 5:30 அடையிற டயத்தில் இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது இப்போ நான் உள்ளது போட்டிருந்தேன். இது சீக்கு வந்த புறா கண்ணு வெளின்னு சொல்லிட்டு நேற்று கூட ஒரு வீடியோ போட்டப்போ பார்த்துருப்பீங்க. இது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அந்த ஃபீமேலு. நான் சொல்லும்போது யாரும் வாங்கலை. அதான் ஃபோட்டோலாம் அனுப்பிச்சுறாங்க. ஃபோட்டோலாம் அனுப்புனா பட் சும்மா டைம் பாஸ் கேட்டு விட்டுறாங்க. கண்ணு வலின்னு சொன்னேன். ஆனால் கண்ணு வலிலாம் கிடையாது. சுக்கா மாதிரி இருந்துச்சு. சுக்காவும் கிடையாது. இப்போ ஆல்ரெடி இதில் ஜோடி சேர்ந்துருச்சு. இந்த ஃபீமேல் இந்த மேலோட அந்த பாருங்கள் முஸ்கி மேலோட ஃபுல்லாக ஜோடி சேர்ந்துருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஃப்ரெண்டு சொன்னாப்புல இந்த முஸ்கி மேலோட ஜோடி சேர்ந்துருச்சு. ஸோ இது நான் கொடுக்குறதுக்கு மனசு சொல்லுது. சேலுக்குன்னு போட்டேன். பட் நான் இது விற்பனைக்கு இது இல்லை. ஏன்னா இதுக்கு ப்ரீடிங் பாக்ஸ் மட்டும் எனக்கு தேவைப்படுது. ப்ரீடிங் பாக்ஸ் எடுத்து வச்சுருவோம். சரிங்களா? இது மஸ்தில் இருக்குது. நல்ல மஸ்தில் இருக்கிறதுனால ப்ரீடிங் பாக்ஸ் எடுத்து வச்சுருவோம். இதெல்லாம் என்னோட மிச்ச பொருட்கள் எதுவுமே விற்பனை கிடையாது. நானே புதுசாக வாங்கி போட்டிருக்கேன். இங்கே இருக்க ப்ரீடிங் பாக்ஸ்ன்னு சொன்னால் இதுதான். ஸோ இது என்னோட மொத்தம் 4 பீஸ் இருந்துச்சு. இது மட்டும் தான் இருக்குது. பாக்கி எல்லாத்தையும் சரிங்களா? ப்ரீடிங் அடையில. ஸோ இது நல்ல மஸ்தில் இருக்கிறதுனால இதை நான் வச்சுட்டேன். ஸோ வெறும் இதில் மண்ணை கொட்டி வச்சுருவோம். மண்ணை கொட்டி வச்சு தான் இங்கே முட்டை எடுன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க மண்ணை கொட்டி வச்சுருவோம். சரிங்களா? ஸோ பழசெல்லாம் இருக்குது. தூசியாக இருக்குது. இதெல்லாம் கொட்டிட்டு இருக்குது. வெறும் வீடு பக்கத்துலேயே மண் இருக்குது. ஸோ மண்ணை கொட்டி வச்சுருவோம். சரிங்களா? வேறு ஒன்றும் இல்லை. சிம்பிள் தான். பெரிய வேலையெல்லாம் கிடையாது. மண் அள்ளியாச்சு. இது போதும்னு நினைக்கிறேன். பாக்கியெல்லாம் குச்சி பறக்க வச்சுருவோம். மண் அள்ளியாச்சு. திரும்பி இந்த ரொட்டி மேலே பிடிச்சி போடுவோம். இது நல்ல மேலே முஸ்கி கிராஸ்ன்னு சொல்லலாம். அருமையான மேல் இது. ஸோ இதுதான் போட்டு வச்சுருக்கேன். மண்ணு கொட்டி வச்சுட்டேன். கண்டிப்பாக அது முட்டு உடனே கொஞ்சம் நாளாகும். நான் இப்போ தான் ப்ரீடிங் போட்டிருக்கு. இது விற்பனைக்காண்டி போட்டது. பட் இது ரெக்கவர் ஆனதுனால நான் கொடுக்கல. சரிங்களா? இருந்தால் பண்ணிச்சுக்கணும். மண் வச்சுனா கண்டிப்பாக கொஞ்சம் நாள் கழிச்சு முட்டை எடுத்துரும். ஓகேவா? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன ஹோம்ஒர்க் கிராஸு இது ஃபீமேலே பாருங்கள் ஜோடி சேர பார்க்குது. ஆல்ரெடி இதோட ஜோடி சேர்ந்துருக்கு. இப்போ அதோட ஜோடி சேர பார்க்குது. ஸோ புது உறவுகள் 3 புறாக்கள் புது உறவுகளும் அதோட ஜோடி சேர பார்க்குது. வேறு ஒன்றும். ஸோ இது பழைய புறா தான். நல்லா பறக்குது. டேப் ரிலீஸ் பண்ணனால நல்லா பறக்குது. பழைய புறா தான் அது. சரிங்களா? இதுதான் புது ஃபீமேலு. வழி தெரியாமல் நினச்சி மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அது பூனை நாய் பிடிக்கிற வாய்ப்பு இருக்குது. அதனால பிடிக்கிறாங்க. சரியா? பிடிச்சிருவோம். அதெல்லாம் பழசு. பழைய புறா அதெல்லாம் பழசு. இதுவும் நல்லா பறக்குது. ஏன்னா டேப் ரிலீஸ் பண்ண அது டேப்பே போடலை. அதனால் நல்லா பறக்குது. சரி வாங்க மற்ற புறாக்கெல்லாம் பிடிச்சிருவோம். மற்ற 3 பிடிக்கல. அப்புறம் வரட்டும். அப்புறம் மற்ற புறாக்கெல்லாம் பிடிப்போம். இதான் இதில் என்ன ஒரு மைனஸ்னால் திறக்கும் போது எல்லாம் அழகாக இறங்கிடும். திரும்பி அடைக்கிறது ஒன்று கூட அறையாது. இது ஒன்று தான் மைனஸு. என்னங்களே கூண்டில் இந்த மாதிரி இதுக்குள்ளே போய் இருக்குது அதுக்குள்ளே போயிருக்காங்கன்னு நினைக்கிறது. பூனை நாய் பிடிச்சி திண்டு போயிடுவாங்க. கூண்டை திறக்கும்போது நல்லா இறங்கிறது. திரும்பி அடையும் போது ஒழுங்காக அடையாது. இந்த மாதிரி அங்கனங்கள்லாம் ஏறி நிற்காந்துக்கிட்டு அது வாட்டுக்கிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் புதுசு. நான் நேற்று தான் வந்தது. இது அடையில போகிறேங்க. ஸோ இதெல்லாம் நேற்று தான் வந்தது. இப்போ தான் இறங்கியிருக்கு. ஏன்னா புதுசுனால பழைய புறாங்களாம் அடைஞ்சிடும். புதுசுனால அது அடைய தெரியாது. பூனை பிடிச்சின்னு போகிற அதுக்கு தான் வேறு ஒன்றும் இல்லை. அதுதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திறந்து ஒரு ஏசி பிடிச்சி அடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சாமானியமாக அடையாது. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. டேப் போட்டதுனால அடையாது. டேப் அவுத்துட்டாலுமே அடையாது. இப்போ இந்த புறாங்களாம் டேப் அவுத்து தான் கிடைக்கும். அப்போவுமே ரொம்ப சேட்டைகள் பண்ணும். ஓகேங்களா? அதான் சொல்கிறேன். வேறு ஒன்றில் இந்த படித்து கிடக்கு. ஸோ இதான் ஓமர் கிராஸு. அதாவது எவ்வளோ சேட்டை பண்ணுது பார்த்தீங்களா? புதுசு தானே. அந்த இதுக்குள்ளே போயிடுச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான். அப்புறம் எதுவும் பிடிக்க முடியாது. தெரியுதா? இதுக்குள்ள ஒளியாக வெளியில் வந்துருச்சுங்க. ஸோ திருட்டு 1/2 மணி நேரமாக பிடிக்க ட்ரை பண்ணியிருக்கேன். பிடிக்க முடியல. ஸோ ஒரே ஒரு வால் தெரியுது. நம்ம பிடிச்சிருவோம். ஒரு வழியாக சாட்டின் கிராஸை மட்டும் பிடிச்சிருக்கோம். ஸோ நம்ம ஒரு இதை பிடிச்சிட்டோம். இப்போ ஒரு இதை அடைச்சிருவோம். லேட் ஆகிடுச்சு. டைம் டெய்லி கஷ்டப்பட்டு அடிக்கிறோம். ஒரு லாப்டாப் எடுத்தாச்சு. இன்னொரு லாப்டாப் புறாக்கள் அடையாமல் இருக்குது. ஸோ அதனால் நான் சொன்ன ஃபீமேலு ஒரு வழியாக ஃபீமேலை பிடிச்சாச்சு. ஃபீமேலை பிடிச்சி என்னென்ன கையில் கிடைக்கல பிடிச்சி போட்டுருவேன். லேட் ஆகிடுச்சு. டைம் இந்த 3/4 புறா அடையவே இல்லை பாருங்கள். இன்றைக்கி 15 புறாட்ட அடையாமல் நிற்கிது. ஸோ அந்த செடியில் இருக்குல்ல, இதில் ஒன்றான ஒரு ஃபீமேல் நிற்கிது.
இந்த கையில் பிடிச்ச பார்த்தீங்கன்னா இதுவும் ஃபீமேல் தான். நேற்று வாங்க கூட ஒரு வீடியோ போட்டுருவோம். ஸோ இதுவும் ஃபீமேல் தான். மொத்த புது புறாவில் 2 ஃபீமேல் பிடிச்சிச்சு, 2மே புதுசு. ஸோ புதுசில் 2 ஃபீமேல் பிடிச்சிச்சு. இன்னும் பாதிக்கு புறாக்கள் இந்த பாருங்க, இதில் அடையலை, இதில் அடையவே இல்லை. அவ்வளோ புறாக்கள் இருக்குது பேரண்ட்ஸை. வாங்க அதையும் பிடிச்சி ஓடிச்சிருவோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். சத்தம் போடாமல் இருங்க. ஹோம்ஒர்க் கிராஸ் ஒன்று நிற்கிது, அதை பிடிச்சிடுவோம். பிடிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஹோம்ஒர்க் கிராஸ் நிற்கிது, இது எப்படியாச்சும் பிடிச்சிடணும். டேப்பு வேறு ரிலீஸ் பண்ணி நிற்கிது. விட்டுட்டேங்க, பிடிச்சிட்டு விட்டுட்டேன். ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஹோம்ஒர்க் கிராஸாக பிடிச்சி நம்ம அதில் போட்டுருவோம். எதை பிடிக்கிறோமோ உங்களுக்கு வேகமாக அதில் போட்டுக்கிட்டு ஓகேங்களா. ரெட்டை பிடிக்க முடியாது. ரெட்டை வந்து ஆணு. நேற்று ஒரு வீடியோ போட்டுருக்கோம். எவ்வளோ பாருங்கள், சூப்பருங்க. ரெட்டு ஆட்டோமேட்டிக்காக போய் அந்த கூண்டுக்குள்ளே நின்றுச்சு பாருங்கள். வெரி குட். அழகாக ரெட்டு உள்ளே போயிடுச்சு. கொஞ்சம் கூட பார்க்கல. ரெட்டு ஆட்டோமேட்டிக்காக கூண்டுக்குள்ளே ஏறிடுச்சு. எல்லா புறாவும் அடைச்சிருந்தால் நம்மளுக்கு டென்ஷன் வராது. இப்போ இருக்கிற புறாவை மட்டும் பிடிச்சி போட்டுருவோம் ஓகேங்களா. ஸோ இந்த கருப்பு எப்போது அடையிறது இன்றைக்கி ஓவராக போனது மாற்றி அடைஞ்சிருச்சு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓவரால் நம்ம கூண்டு லாஃப்ட் பண்ணியாச்சு. இதே மாதிரி தான் டெய்லி அடைக்கிறது கொஞ்சம் சின்ன திட்டம், அவ்வளோ கடுப்பாக வரும் நமக்கு. துறக்கிற வீசி திருப்பி அடைக்கிறது தான் கஷ்டம். புறம் வளர்க்குறது இன்னும் பாருங்கள். பேலன்ஸ் 2 புறா 3 புறா அங்கிட்டு ஒரு புறா. ஸோ வழக்கம் போல் நம்ம முஸ்கி கிராஸ் வைக்கிறப்பல முஸ்கி கிராஸையும் பிடிச்சாச்சு. எல்லாமே ஒரே கூண்டு தான். முஸ்கி கிராஸ் பிடிச்சப்பல இப்போ எத்தனை புறா நிற்கிது? 1 2 எங்கள் லைட்டு போடுங்க. 1 2 3 4 5 புறா. இது எத்தனை ஃபீமேல்னா 3 ஃபீமேல் நிற்கிது, 2 ஆண் நிற்கிது. ஸோ அதை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஒரு வழியாக க்ளோஸ் பண்ணியாச்சு. அதை திறந்து விட்டால் திரும்பி வெளியில் போயிடும். அது கண்டிப்பாக இது 1 2 4 புறா தான் நிற்கிது. ஸோ 4 புறா உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. பிடிச்சி கலக்கிறது எவ்வளோ கஷ்டம் நமக்கு தெரியும். நம்ம ஹோம்ஒர்க் கிராஸையும் பிடிச்சாச்சு. ஹோம்ஒர்க் கிராஸ் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச பேர் இது. ஹோம்ஒர்க் கிராஸை பிடிச்சி நம்ம இதில் போட்டோன்னே எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள். ஹோம்ஒர்க் கிராஸ் சரிங்களா. இதுக்குனால நம்ம மறைக்க நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் தெரியும் ஓகேவா. ஹோம்ஒர்க் கிராஸ். ஸோ ஹோம்ஒர்க்கோட ஜோடி இந்த அன்றைக்கி இது ஃபீமேலு. இதையும் நம்ம பிடிச்சி போட்டுருவோம். பிடிக்கிறது தான் அவ்வளோ ஈஸி கிடையாது இருக்குன்னு சொன்ன மாதிரி. ஸோ ஒரு வழியாக நம்ம வெற்றிகரமாக ஹோம்ஒர்க் கிராஸோட ஜோடி ஃபீமேலையும் பிடிச்சாச்சு. அவங்க அதை பிடிச்சி கொண்டு போட்டோம். ஸோ நம்ம ஃபீமேலையும் பிடிச்சி போட்டாச்சு. மொத்தம் ஒரு ஜோடி போட்டாச்சு. பாருங்கள் உள்ள இருக்க போட்டோன்னே எவ்வளோ சந்தோஷத்தில் பாருங்கள், எவ்வளோ சந்தோஷமாக 2 பேர் இருக்காங்க. ஸோ இது வந்து டேப் போடாமல் இருக்குது, இல்லாட்டி அதுவும் அடைஞ்சிடும். டேப் இதில் வந்து ஒரு புறா எல்லாமே அடைஞ்சிது. இதில் டேப் போடாமல் இருந்தால் அதான் 2 புறா. இதில் பாருங்கள், இதில் மட்டுமே ஒரு 5 புறா நிற்கிது. கூண்டை கொஞ்சம் நெருக்கடி இடமாக தான் இருக்குது. ஸோ இந்த புறா கொஞ்சம் முடியாமல் இருக்குது பாருங்கள். கேட்டு வாசனை நிற்கிது. ஆரம்பிச்சிட்டாங்க. போட்ட உடனே ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம். அதான் உடனே நல்லா இருந்தாங்க. போட்ட உடனே ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம். நெருக்கடி இருக்கலாம். இடம் பத்தில் வைங்க. என்னோடய ஃபேவரட்டான கொண்டைன்னே சொல்லலாம். அதையும் பிடிக்க முடியல. இது பாருங்கள், எங்கேயோ போயிட்டுருக்கான் பாருங்கள். கொண்டை வழி தெரியாமல் எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்குது. ஏரியானா பூனை வர்ற ஏரியா பாருங்கள். எதுக்குள்ளே போய் நிற்கிது பாருங்கள். புறா தெரியுதா? ஏற்கனவே இருக்குது. எதுக்குள்ளே நிற்கிது பாருங்கள். இதில் பூனை வர ரொம்ப ஆபத்தான ஏரியா. அதெல்லாம் ஒரு வழியாக கூண்டுக்கு இங்கிட்டு வந்துருச்சு. உரட்டி விட்ருவோம். கூண்டு லாஃப்ட் உள்ளே இருக்கே போயிருக்கு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், புறா வளர்க்குறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. திறக்கிறது ஈஸி, எப்போதுமே அடைக்கிறது தான் கஷ்டம். அது டேப் போட்டாலும் டேப் இல்லாமல் அப்படி தான் பண்ணுது. இது ஒரு ஃபீமேலுங்க பிடிச்சி 3 புறாக்கள் மட்டும் பிடிக்க முடியல. இப்படி விட்டோம்னா பூனை பிடிச்சி போகும். திருட்டு போகும், இல்லாட்டி வேறு ஏதாச்சும் பிடிச்சிரும். மிஸ் ஆயிரும். அப்புறம் அதான் வேற ஒன்றும் இல்லை. ஸோ அதுக்காகவே ஒரு லாஃப்ட்டை திறந்து வச்சோம். அதில் ஓடிடுச்சு. ஸோ அதில் கொண்ட புறா வந்து ஈஸியாக பிடிக்கலாம். அப்போ பாருங்கள், லாஃப்ட்டை திறந்து வச்சனால ஒரு புறா போயிடுச்சு. ஸோ நம்ம இதை பிடிச்சி இதில் உள்ளே போட்டுருவோம். ஓவரால் எல்லா புறாக்களையும் பிடிச்சி போட்டாச்சு. இதை எப்படி போஸ்ட் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். ப்ரீடிங் பஸ்ஸில் ஏறி இதில் மட்டும் அவசரத்தில் அடித்ததுனால மட்டும் 5 புறாக்கள் இருக்குது. இதெல்லாம் அந்த புறாக்கள் வந்து அடையாமல் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் முடிச்சுக்கலாம். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. வீடியோ வந்து 9 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு. ஸோ ஷார்ட் வீடியோ போட்டாலும் யாரும் பார்க்க மாட்டாங்க. இதில் லென்த் வீடியோ போட்டோம்னா யாராச்சும் பார்ப்பாங்களா சொல்லுங்கள். சும்மா எடுக்கும்போது நான் அப்படியே வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார். வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்து நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.